திடீரென நண்பர்களிடையே சண்டை, குழப்பம் வந்தது ஏன் தெரியுமா? வால கதைக்குள் போகலாம். இது கதையும் கருத்தும். ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தில் ஒரு சாதாரண பள்ளி. ஆனால் அந்த பள்ளியில் ஒரு அசாதாரண மாணவி. அவள் பெயர் மின்னல் மாயா. வெளியில் ஒரு சாதாரண பெண்ணு போல இருந்தாலும் உண்மையில் அவள் ஒரு சூப்பர் ஹீரோ. மின்னல் வேகத்தில் ஓடும் சக்தி, மற்றவர்களுக்கு உடனே உதவும் நல்ல மனசு. அதுதான் மாயாவின் உண்மையான வலிமை. மாயாவுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்றாக படித்து, ஒன்றாக விளையாடி, மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஒரு நாள் அந்த பள்ளிக்கு ஒரு புதிய மாணவன் வந்தான். அவன் பெயர் விக்ரம். விக்ரம் இனிமையாக பேசுவான். அவன் பேசினாலே எல்லாருக்கும் பிடித்துவிடும். சில நாட்களில் எல்லாரின் மனசையும் வென்றுவிட்டான். ஆனால் மாயா மட்டும் கவனமாக இருந்தாள். யாரையும் உடனே நம்பக்கூடாது. முதலில் அவன பற்றி தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தாள். சில நாட்களில் பள்ளியில் விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஒரு நண்பனின் பென்சில் காணாமல் போனது. ஒருவரின் நோட்டு கிழிந்திருந்தது. அந்த நேரத்தில் விக்ரம் மட்டும் அவன்தான் செய்தான், இவள்தான் காரணம் என்று குற்றம் சொல்ல ஆரம்பித்தான். இதனால் நண்பர்களிடையே சண்டை ஆரம்பித்தது. மாயா யோசித்தாள். விக்ரம் ஏன் மற்றவர்களை குற்றம் சொல்லுறான்? ஒரு உண்மையான நண்பன் பிரச்சனை உருவாக்க மாட்டான். அதை சரி செய்வான். அடுத்த நாள் மாயா தனது சக்தியை பயன்படுத்தி யாருக்கும் தெரியாமல் எல்லாவற்றையும் கவனித்தாள். அப்போதுதான் உண்மை தெரிய வந்தது. இந்த எல்லா தவறுகளுக்கும் காரணம் விக்ரம்தான். அடுத்த நாள் மாயா எல்லாரையும் கூப்பிட்டாள். நம்ம நட்பை யாரோ கெடுக்குறாங்க என்றாள். விக்ரம் சிரித்தான். யார் அது என்றான். மாயா திடீரென்று சொன்னாள். நீதான் விக்ரம்! அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். மாயா நடந்ததையெல்லாம் விளக்கினாள். விக்ரம் தலையை குனிந்தான். நான் நண்பனாவே இருக்கணும் என்று ஆசை. ஆனா தவறான வழியில் நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க என்றான். மாயா அமைதியாக சொன்னாள். நண்பனாகணும்னா நல்ல குணம் வேண்டும். நல்ல செயல்கள் வேண்டும். அதுவே உண்மையான நட்பு. அதற்குப் பிறகு விக்ரம் மாற ஆரம்பித்தான். உதவ ஆரம்பித்தான். உண்மையாக பேச ஆரம்பித்தான். சில நாட்களுக்குப் பிறகு அனைவரும் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். நட்பு மீண்டும் மலர்ந்தது. உண்மையான நண்பன் என்பவன் உன்னை உயர்த்துவான், கீழே தள்ள மாட்டான். இதற்குத்தான் ஔவையார் கூறுகிறார், இணக்கம் அறிந்து இணங்கு. இதன் பொருள், ஒருவரிடம் நட்பு கொள்ளும் முன் அவர் நல்ல குணங்களும் நல்ல செய்கைகளும் கொண்டவரா என தெரிந்த பிறகு நட்பு கொள். என குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதுபோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதையும் கருத்தும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்க கீழே இருக்கிற அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல் குடும்பத்தில் நீங்களும் இணைஞ்சிடுங்க. ததா!